அப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரூஃப்ல என்ன மீனிங்? ஆர்டர் ஆஃப் ப்ரூஃப். ஆர்டர் ஆஃப் ப்ரூஃப் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஏங்கர் செட் எடுத்துட்டாங்கன்னா, அந்த ஏங்கர் செட் வந்து வேல்யூஸ் வந்து ஃபைனைட்டா இருந்ததுங்க. ஓகே. வேல்யூஸ் வந்து ஃபைனைட்டா இருந்தா ஏங்கிறத விட நீங்க ஜீன் நோட் பண்றவங்க இல்ல. ஏன் அந்த உள்ளுக்குள்ள செட்டோட வேல்யூ வந்து ஃபைனைட்டா இருந்து அந்த இந்த செட் வந்து ப்ரூஃபோட ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, ப்ரூஃபோட ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த ப்ரூஃபோட பேர் என்னது? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என், என் வந்து ஃபைனைட் வேல்யூ. அப்படின்னு இருந்ததுன்னா அதனோட ப்ரூஃபோட பேர் என்ன? ஃபைனைட் ப்ரூஃப். ஜி இஸ் கால்ட் எ ஃபைனைட் ப்ரூஃப். சப்போஸ் இந்த என்னோட வேல்யூ இன்ஃபைனைட்டா இருந்ததுன்னா that proof called a infinite proof. For the example, v equal to natural number. Natural number proof ஆகாது. Integer, rational number, real number under the addition. Under the addition வந்து நமக்கு என்ன ஆகும்? Proof ஆகும். சரிங்களா? இது எல்லாமே என்னது? Infinite proof. அந்த செட் வந்து ஃபைனைட்டா இருந்தா ஃபைனைட் ப்ரூஃப், அதர்வைஸ் இஸ் கால்ட் எ இன்ஃபைனைட் ப்ரூஃப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஜெட், கியூ, ஆர் இதெல்லாம் அடிஷன் வந்து ப்ரூஃப் ஆகும். அப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரூஃப்ல வந்து நம்மளுக்கு இந்த ஆர்டர் அண்ட் ஃபைனல் ப்ரூஃப்ல இன்டர்னல் ப்ரூஃப்ல இதான் டேபிள்ஸ். இது எல்லாமே லெக்ரான்ஸ்